கைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அனிமே கொண்டு வந்திருக்கேன் கைஸ். இந்த அனிமையோட பேர் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரோஸ். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா 13 எபிசோடு இருக்கு. அப்புறம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ ரேட்டிங் தந்திருக்காங்கன்னா 10க்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவோட பவர்ஸு, அப்புறக்கு மணி கீஸ்ட்டு, கொள்ளடிக்கிறது, அப்புறகு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, த்ரில்லரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியை சார்ந்தது தாங்க இந்த அனிமே. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். ஒரே நாள்ல நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய மூவி பார்த்துருப்போம். மார்வல், டிசில பார்த்தீங்கன்னா, நம்ம அயர்ன் மேனு, அப்புறகு தாரு, அப்புறகு நம்ம கேப்டன் அமெரிக்கா, அப்புறகு நம்ம சூப்பர்மேனு, அப்புறம் பேட்மேனு அப்படின்னு நெறைய பேர பார்த்துருப்போம். ஆனா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சூப்பர் பவர்லாம் இருக்குங்க. அவனுக்கு நெறைய பேர் அவன மாரி பார்த்தீங்கன்னா, பவர்லாம் வச்சிருப்பாங்க. அவனெல்லாம் கேங்கா சேர்த்துக்கிட்டு, நம்ம மணி கிஸ்ல நம்ம ப்ரொபோசர் என்ன செய்வாரு? ப்ரொபோசர் என்ன செய்வாருன்னா, ஒரு கேங்கா சேர்த்து அந்த பேங்க்ல இருக்கிறத கொள்ளடிப்பாரு. லைஃப் ஸ்பேனுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து செட்டில் ஆகுற மாரி ஒரு கொள்ள அடிப்பாங்க. அதே மாரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தன்னோட பவர யூஸ் பண்ணி ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி அப்புறம் வந்து கொள்ள அடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, செட்டில் ஆனானா இல்லையா? அப்படின்னு சொல்ற இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மாஸா, ஸ்மூத்தா கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நார்மலா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஆசைப்படுற மாரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டுலயும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள மாரி மாறி, நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்திருப்பான். அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோக்கு வந்து அ சூப்பர் ஹீரோஸ் பவர்லாம் இருக்குங்க. அது எப்படி கிடைக்கும்னா, அ அந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ல உள்ள சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வில்லன் அழிக்கிறதுக்கு அ ஒரு சம் அ ஐலேண்டுக்கு போவாங்கங்க. அந்த ஐலேண்டுக்கு போயிட்டு வந்த மனுஷங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஹீரோ பவர்ஸ் கிடைச்சி, அப்புறம் அந்த சூப்பர் ஹீரோ பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேஷன்ல வரக்கூடிய அவங்க வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கிடைச்சது. அதே மாரி தான் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, பவர் கிடைச்சிருக்கும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பவர் கிடைச்சிருக்கும் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, வீட்லருந்து காமிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. சூப்பர் ஹீரோ காமிக்ஸ்லாம் அவனுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவன் டெய்லியும் ராத்திரி படிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா வந்து "லைட் ஆஃப் பண்ணிட்டு படுடா, நீ வந்து எப்பவும் வந்து டிஸ்டர்ப் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, அவன் வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆயி, ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அவங்க அம்மா வந்து, "இவன் வந்து ராத்திரி வேன் நீ தான் இப்படி ஆஃப் பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு அவன அடிப்பாங்க. ஆனா, உண்மையிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட்ட இருக்க எலக்ட்ரிக் பவர் மூலமா தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து இப்படி ஆகுது. அவங்க அம்மா பத்தி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இதா டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிருக்கும். அடுத்த நாள் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிருவான். ஆனா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுருவான். நமக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பவர் இருக்கு நேச்சுரலா. நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோ பவர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய இருக்க ஸ்ட்ரீட்ல இருக்க லைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன், ஆஃப்ன்னு சொன்னோனே, அது வந்து அப்படியே வந்து நடக்குங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நமக்கும் ஒரு வேள சூப்பர் ஹீரோ பவர்ஸ் வந்துட்டு போல இருக்கு. இது நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல்ல நினைப்பான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்னால ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, புல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பவர்லாம் யூஸ் பண்ணி, அ அவங்கள வந்து துவம்சம் பண்ணிருவான். நம்ம ஹீரோ கூடயே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் குண்டா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லுவான், "இப்படி எனக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சிருக்கு." அவன் முதல்ல நம்ப மாட்டான். அப்புறகு டிராஃபிக் லைட்ல போம்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சிவப்பு லைட்டா கிரீன் லைட்டா மாத்தி அனுப்பான். அப்பந்தான் அவன் ஃப்ரெண்டுக்கும் புரியும். இப்படி வந்து இவன்ட்ட வந்து சூப்பர் ஹீரோ பவர் இருக்கு. நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு என்ன ஆசைன்னா, சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து அ இமேஜா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால மச்சான் நீ வந்து சூப்பர் ஹீரோவா இருந்தீன்னா, நீ வந்து எல்லாருக்கும் முதல்ல ஹெல்ப் பண்ணணும். முதல்ல உனக்கு சூட் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபிளாஷ் இருக்கான் பார்த்தீங்களா? டிசில. அதே மாரி நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, சூட் ரெடி பண்ணுவாங்க. சூட் ரெடி பண்ணும்போது, அவனுக்கு சூட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஹீரோக்கு இப்போ பவர் இருக்கு மச்சான். இப்போ வந்து நீ வில்லன தான் அழிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணுவான். அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது தப்பு நடக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போவான். ஆனா எந்த தப்புமே நடக்காது. அப்பந்தான் அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், "நண்பா இப்படி வந்து தப்பு ஒண்ணும் நடக்கல. அப்ப நீ இருக்கான்னு ஒருத்தருக்கு தெரியணும். அப்பந்தான் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஃபிளாஷ் மேன் இருக்கான். இப்படி வந்து எலக்ட்ரிக் மேன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அதனால நீ மக்கள் மத்தியில பறந்துகிட்டே போனீயன்னா, மக்கள் வந்து நீ இருக்கன்னு கண்டுபிடிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பறந்து போய் காமிச்சு நம்ம வந்து இருக்கோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து புரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா,
அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பறந்து காட்டுவான். அப்போ அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அவன் மாஸ்க் சரியா போடாதனால கண்டுபிடிச்சுருவான் அவன் தான் சொல்லிட்டு. இவன் வந்து டம்மி பீஸு. இங்க இருக்க ஹீரோலயே பார்த்தீங்கன்னா இவன் தான் டம்மி பீஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பறந்துட்டு இருப்பான். இப்படிலாம் இவங்க சொன்ன உடனே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருவாங்க. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஷாக் அடிச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருவாங்க. அங்க இருக்க நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயி ஆக்சிடென்ட் ஏகப்பட்டது நடந்துரும். இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசு உடைஞ்சு அங்க போய் இருந்துருவான். நான் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா வந்து எல்லாமே மாத்தி நடந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குண்டு ஃப்ரெண்டுட்டயும் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் உன்னோட தப்பு கிடையாது நண்பா. அதெல்லாம் வந்து எதிர்ச்சியா நடந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஆறுதல் சொல்லுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னால சூப்பர் பவரே யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சோல தான் பவர் யூஸ் பண்ணுவான். அந்த கொஞ்சம் பவர்லயே பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் வந்து வெளிய வந்து விழுந்துரும். அப்பந்தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணு வந்து ஸ்பார்க் ஆகுங்க. இப்படி வந்து நான் வந்து சூப்பர் ஹீரோ பவர் வச்சுக்கிட்டு என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப என்னோட அ அடுத்த ஸ்டெப் என்னதான் இருக்க போகுதுன்னா, நான் வந்து கொ இப்படி வந்து வில்லனா மாறி கொள்ளடிச்சு, இப்படி வந்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க நம்ம ஹீரோ, சின்ன வயசுலயே. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த நிலைமைக்கு வந்தான். அப்பிறகு அந்த எபிசோட் முடிவிலே பார்த்தீங்கன்னா, எபிசோட்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயில்ல வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜெயில்ல வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா வளர்ந்திருப்பான். இப்ப நான் இருக்கேன்னா, என்னோட கொஞ்சம் பெருசா வளர்ந்திருப்பான். இப்பந்தான் இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிப்பாங்கங்க. எபிசோட்ல இப்படி ஃபுல் இந்த நான் சொன்ன ஃபுல் கதையும் இந்த எபிசோட்லயே கவர் ஆயிரும். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இனிமே வரக்கூடிய 13 எபிசோட்ல அவனோட கேங் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, அ அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து கொள்ளடிச்சு செட்டில் ஆகுறான். அப்புறம் வந்து இந்த விஷயம் தப்பு பண்ணுறதே விட்டுருவேன்னு தான் நெனச்சிட்டு இருப்பான். அப்படிலாம் என்னெல்லாம் கதை வந்து போச்சு. அப்புறக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆவாங்க. நீங்க வந்து மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பெயின்ல எடுத்தது. தமிழ்லயே அவைலபிளா தான் இருக்கு. அந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதோட இந்த கதை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அதனால கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து அ வீடியோ கீழ ஒரு லைக் போடுங்க. அப்புறம் வந்து அடுத்த எந்த அனிமே நான் எடுத்து பேசணும்னு சொல்லுங்க. அ ஏதாவது நல்ல அனிமே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கக்கூடிய அனிமே எடுத்து பேசுற மாரி சொல்லுங்க. யாருமே இந்த YouTubeல ரிவ்யூ பண்ணாத அளவுக்கு அந்த அனிமே இருக்கணும். அந்த YouTubeலயும் அந்த அனிமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அனிமே வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து அந்த அனிமே எடுத்து நான் பேசுவேன். அந்த அனிமே நான் பார்த்துட்டு வந்து பேசுவேன். அதனால கொஞ்சம் அ அனிமே ரெக்கமெண்ட் பண்றது நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நம்ம சேனல்ல தனியா தெரியணுங்க. அப்படி யார் சேனலும் பேசாதது. அந்த அனிமே மாரி நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் அப்படியே எடுத்து பேச ஆரம்பிச்சுருவேன். சரி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு அனிமே ஃபேன்ஸ் தான். அதனால மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியா வரும். ஓகே கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா மக்களே!